சோம்பிக்கணும். ஜெபிக்கலாம். எல்லாம் உரிச்சிருக்கீங்க. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இன்னொரு புதிய வேலை வாரத்தை ஆரம்பிக்கவும், ஒரு புதிய மாதத்தை ஆரம்பிக்கவும், இன்றைய நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாட்களை காண்கிற மக்களுக்காகவும் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கடந்த 10 மாதம் எங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்தின தெய்வ கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. புதிய மாதத்திலும் அடியெடுத்து வைத்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனமாக உமக்கு பிரியமாக நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும் சுவாமி. எங்களை உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த நேரத்திலும் சுவாமி, நாங்க அந்த 1 மணி நேரம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து பெண்களாய் வந்து நாங்க உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை எங்கள் இதயத்துல வைத்து அதன்படி வாழ எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமாய் இவை நோக்கி பார்க்கிறோம். நீர் கற்பியும், நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சோ, கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் இந்த ஸ்டடிக்கு வரவேற்று வாழ்த்துகிறேன், வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளிலும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இல்ல, அதுக்கு முன்னால அந்த 16, 17 நம்ம டீல் பண்ணல. அதுல நல்லா இருக்கும். அது எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துறேன். 16, 17 4ஆம் அதிகாரம் 16. ஓகே, 16, 17, 18 கொஞ்சம் முன்னாலே சொல்லியிருந்தா எனக்கு டீல் பண்ணல. பிரயோஜனமா இருந்திருக்கும். நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் இப்ப தேடி எடுக்கணும். கொஞ்சம் இருங்க. நான் இந்த 5ல 10 முடிச்சுட்டு அந்த வசனத்தை வாசிச்சிடுறோம். இல்ல இந்த நான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன்ல, அதையும் வச்சு பார்த்தாதான் கமெண்ட்ரியோட பார்த்தா நல்லா இருக்கும். அதனால இப்ப நானு இந்த இந்த 5ஆம் அதிகாரத்தை முடிச்சிடுறேன். முடிச்ச உடனே அப்புறம் டைம் இருந்தா அது போகலாம். ஏன்னா இதுல ஒரு 10 வசனம் தான் நம்ம பண்ணியிருக்கேன். ஒரு 10 verses தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அதனால இதை முடிச்சிட்டு டைம் இருந்தா அதையே பார்த்துடலாம். சரியா? சரி. தேங்க்யூ. சரி, இந்த அதிகாரத்துல முக்கியமாய் பவுல் எதை பற்றி பேசுகிறாருன்னு சொன்னா, நித்திய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். நித்திய வாழ்வு, அதாவது பரலோகத்துல அல்லது ஆண்டவரோடு, பரலோகம்னு சொல்றதை விட நம்ம இன்னும் எப்படி கிளியரா சொல்லலாம்னா, கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் காரியங்களை குறித்துதான் இந்த அதிகாரத்துல பவுல் பேசுகிறதாக பார்க்கிறோம். அப்படி பேசும்போது இந்த இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையை, இந்த பூமியிலே நாம் வாழ்கிற இந்த சரீரத்தை அவர் ஒரு கூடாரத்துக்கு ஒப்பிட்டு இந்த இதுல பேசுகிறார். போன அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த சரீரத்தை ஒரு மண்பாண்டத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருந்தார். நமக்கு நல்லா தெரியும், மண்பாண்டத்துல இந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி போன அதிகாரத்துல குறிப்பிட்டார். இந்த அதிகாரத்துல அவர் சொல்லுவது, நம்முடைய சரீரத்தையும் சரி, நாம் இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையையும் சரி, அவர் ஒரு கூடாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம இங்க இருக்கும்போது நமக்குள்ள எப்படி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது அவரை பிரியப்படுத்தி வாழணும்னு நம்ம நினைக்கும் போது, இந்த சரீரத்துல நாம அந்த கூடாரமான இந்த சரீரத்துல வாழும்போது நமக்குள்ள ஒரு பெரிய தாகம், எதுக்கு? இந்த நித்திய வாழ்க்கைக்குரிய ஒரு தாகம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கும். அத ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இப்ப அகஸ்டின்றவரு, செயின்ட் அகஸ்டின் அவர் சொல்லுவாரு, ஒரு பெரிய வேதாரிஞர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த
நம்ம இந்த பூமியில வாழும்போது நம்ம எல்லாருக்குள்ளும் உள்ளத்துல ஒரு வெறுமையான இடம், வேக்யூம் இருக்கும். அது கர்த்தருடைய நித்திய ஜீவனாலதான் அல்லது கர்த்தருடைய பிரசன்னத்தினாலதான் அதை நாம நிரப்ப முடியும் அப்படின்னு அவர் சொல்வாரு. இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு கூடாரம் மாதிரி நம்ம இந்த சரீரத்துல இருக்கிறோம். நாம இப்படி ஒரு தாகத்தோட இருக்கிறோம். அந்த தாகம் எப்ப முடியும்னு சொன்னா அவரோடு கூட நம்ம நித்திய வாழ்வுல இருக்கும் போதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பவுல் வசனங்கள்ல நாம் அறிந்திருக்கிறபடி அப்படின்னு சொல்வதாக பார்க்கிறோம். அறிந்திருக்கிறபடி அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவ்வளவு தெளிவா சொல்றாருன்னா, கொரிந்து சபைக்கு அவர் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு சந்தேகத்தையும் அவர் அறிவித்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த சந்தேகங்களை சொல்லும் போது இந்த அதெல்லாம் சொல்லி இருக்கிறதுனால ஏற்கனவே இவர் என்ன சொல்றாருன்னா, நாம் அறிந்திருக்கிறபடின்னு சொல்லி கொரிந்து சபை மக்களையும் சேர்த்து அவர் சொல்வதாக நாம பார்க்கிறோம். அதான் திரும்ப திரும்ப அவர் அதுதான் சொல்றாரு. இந்த சரீரம் ஒரு டெம்பரரி டென்ட். இது சீக்கிரமாய் அழிந்து போகும். இது அழிந்து போகும்போது நமக்கான ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்ன? கைகளினால் செய்யப்படாத ஒரு நகரத்துல, ஒரு வீட்டுல நாம போய் நாம் குடியிருக்க போகிறோம். அது நித்திய வாழ்வாய் இருக்கும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை குறித்து அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இங்க இருக்கும் போதே நமக்கு நம்முடைய சரீரத்திலையும் சரி, மனதிலும் சரி, உள்ளத்திலும் எல்லா விதங்களிலும் நான் போன தடவையே நம்ம அதிகமாய் அந்த டிஸ்டிங்ஷனை பார்த்தோம். ஹார்ட் வேற, மைண்ட் வேறங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப அது எல்லாவற்றையுமே அவர் எப்படி நம்மை கர்த்தர் உருவாக்கினார் என்று சொன்னால், அதனாலதான் அவரை நம்ம என்ன சொல்றோம்னா, சர்வ ஞானி, சர்வ வியாபகர், சர்வ வல்லவர் என்று சொல்லி அவரை நாம் போற்றுகிறோம். ஏன்னு சொன்னா, அவர் நம்ம இங்க உருவாக்கும் போதே அவர் நமக்கு ஒரு நித்தியத்தை குறித்த ஒரு தாகத்தோடு அந்த நித்திய வாழ்வுக்கு வாழ்வதற்கு ஏற்ற விதமா தான் நம்ம இந்த பூமியிலே உருவாக்கி இருக்கிறார். பாவம் இதையெல்லாம் நம்ம கரப்ட் பண்ணுச்சே ஒழிய, அவர் நம்மை கிரியேட் பண்ணும்போது ஒரு நித்திய வாழ்வுக்கு தான் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பது ஒரு சத்தியம். இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். பிறக்கும் போதே அந்த பாவத்துல பிறக்கிறோம். ஏன்னு சொன்னா அந்த விதமான அந்த நித்திய வாழ்வுக்குரிய மகிமை நம்ம இடத்துல நாம் பிறக்கும் போது இல்லை. அதை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்வோம்னா, நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு அந்த நித்திய வாழ்வின் மகிமையும் அதற்குரிய நிறைவும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தருவார். இதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். சரி, யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு என்று அங்கு ஒரு ஸ்தலத்தை அப்படின்றாரு. அப்புறம் நான் திரும்பி உங்களை கூட்டிக் கொள்வேன் அப்படின்னும் சொல்றாரு. ஸோ 2 விஷயம் நமக்கு அங்க நிச்சயமாகுது. ஒன்று, நமக்கு அநேக வாசஸ்தலங்கள் பரலோகத்துல உண்டு. அதை நமக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நாம் அங்கே போய் சேரும்படியாய் அவர் நம்மை சேர்த்து கொள்வார். இப்ப 2 விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ we have a great hope. இதுல நம்ம எந்த சந்தேகமும் நமக்கு இருக்க வேண்டியது இல்லை. நமக்கு ஏன்னா இப்ப அடிக்கடி இந்த 1ல இருந்து 3க்குள்ளேயே நிறைய மரணங்களை கேள்விப்படுகிறோம். நிறைய நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேருடைய குடும்பங்கள்ல இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. நிறைய சாவுகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சமயம்லாம் இந்த டெத்தை பத்தி எல்லாம் நம்ம அதிகமா யோசிக்கும் போது நமக்கு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்ன? இந்த உலகத்திலிருந்து நம்ம போகும்போது, மரிக்கும் போது நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கு. நமக்கு ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட வாசஸ்தலம் இருக்கு. இங்கதான்
எனக்கு இந்த லேண்ட் வாங்கணும், நான் வீடை கட்டணும், இத்தனை பிரச்சனை நமக்கு இங்க இருக்கு. இதுக்கு வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்றாங்க இல்லையா? அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு வேலை இங்க. ஆனா அங்க நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். நாம போய் நித்தியமாய் அவரோடு கூட வாழ வேண்டிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எதற்கு? நாம் அவருடைய பிள்ளைகளானதுனால. எப்படி பிள்ளைகளானோ? நம் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால கழுவப்படும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். அவர் நமக்கு இந்த காரியத்தை நமக்காக செய்து வைத்திருக்கிறார் என்பது உண்மை. சரி, இப்போ வசனத்துக்கான விளக்கங்களை பார்த்தோம். இப்ப 2ஆம் வசனம். இப்போ 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம். அதுதான் இப்ப பார்த்தோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்கும் போதே நாம் என்ன செய்ய வேண்டுமா? பரலோகத்தை குறித்தும் நித்திய வாழ்வை குறித்தும் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும். நம்ம எண்ணங்கள் அதற்கேற்ற விதமாய் நம்ம இந்த உலகிலேயே வாழணும். நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இதத்தான் சிம்பாலிக்கா நம்ம ஆதாம் ஏவாள் காலத்திலேயே பாக்குறோம். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட போது, அந்த பழத்தை சாப்பிட்ட போது என்ன நடந்தது? அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். இது ஒரு சிம்பாலிக். ஒருவேளை அது எப்படி என்னன்றது நமக்கு விளங்கல, நமக்கு தெரியாது. ஆனா இப்போ நமக்கு சொல்ற காரியம் என்ன? நாம் இந்த நித்திய வாழ்வை குறித்த எண்ணங்களோடு நித்திய வாழ்வுக்கென்று ஆயத்தமாய் வாழ ஆரம்பிக்காவிட்டால் பூமிக்குரியவளை உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாம் நிர்வாணிகள். கர்த்தருடைய பார்வையிலே நாம் நிர்வாணிகள். நமக்கு ஒரு உடையை தயாரிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அவர் நமக்காக சிலுவையில் அறைந்து ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தையும் நீதி என்கிற வஸ்திரத்தையும் சால்வையையும் அவர் நமக்கு போட்டுறக்கு ஆயத்தமா இருக்கார். நாம ஒண்ணு செய்யணும், நம்ம ரட்சிக்கப்படணும். எந்த நிமிஷம் நம்ம ரட்சிக்கப்படுறோமோ நமக்கு அதையெல்லாம் நமக்கு தந்துடுறாரு. அப்ப அந்த உடையோடு உள்ளவர்களாய் இருக்கிறவர்களா இருந்தால் நான் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அதான் அந்த 3ஆம் வசனம். தரித்து கொண்டவர்களானால், பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்றதுன்னு சொன்னா பரம வாசஸ்தலத்துக்கு போகிறதற்கான நமக்குரிய அந்த ஆடை நமக்கு ரெடியா இருக்கணும். அந்த ஆடை என்ன? ரட்சிப்பின் அலங்காரம். அதுதான் இன்னொரு இடத்துல சிம்பாலிக்கா சொல்றாரு. கல்யாண விருந்துக்கு வந்தவர்கள்ல ஒருத்த மாத்திரம் உடை இல்லாம இருந்தான். அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஸ்பெஷல் ட்ரெஸ். கல்யாண விருந்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்கு. பரம வாசஸ்தலத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்கு. அவன் அந்த ட்ரெஸ்ஸை போடலன்னொன்னே அவனை துரத்தி விட்டுட்டாங்க. அவன் எங்க போகணும்? அக்னி கடலுக்கு போகணும். அதேதான் நமக்கும் நேரிடும். புரியுதா? அப்ப அந்த ட்ரெஸ்ன்றது என்ன? இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. இதுதான் நமக்கு தரித்தவர்களாய் நாம் இருக்கணும். ஆனாலும் இந்த போர்வையை நாம் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருந்தா கூட நமக்கு இதுக்கு மேல அழுத்திக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த உலகத்தின் காரியங்கள். பிகாஸ் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த பாவத்தின் வல்லமை நம்மை தாக்கி கொண்டே இருக்கும். அந்த பாவங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இதை நமக்கு கொண்டு வர்றவன் பிசாசு. இது என்ன செய்வான்னா நொடிக்கு நொடி நம்ம அதை வச்சு தாக்குவான், மயக்குவான், வஞ்சிப்பான், பொய் சொல்லுவான், ஏமாத்துவான், எல்லாம் செய்வோம். அப்போ இது நமக்கு எப்படி இருக்குன்னா பாரமாய் நம்மை தவிக்க வைக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஓடுறதுக்கு முன்னால இந்த பாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணுமா? ஆமா, கலட்டி விடணும், தூக்கி வீசணும், விட்டு விடணும். அப்பதான் நம்ம ஓட முடியும். சோ இந்த பாரமான காரியங்கள் எப்படி இருக்குன்னா இந்த உலக காரியங்கள். நமக்கு உண்மையாவே இந்த உலக காரியங்கள் பாரமா இருக்கா இல்ல நமக்கு ரொம்ப பிரியமா இருக்கான்னு நாம தான் யோசிச்சுக்கணும். இந்த உலக காரியங்கள் நமக்கு பல பரம காரியங்களை அறியாதவர்களுக்கு உலக காரியங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதெல்லாம் ஏன் தூக்கி போடணும், அது என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனா நம்ம பரம காரியங்களை யோசிக்க யோசிக்க உலக காரியங்கள்லாம் நமக்கு எப்பவுமே தேவைப்படும்.
நீங்க பாருங்க, ஆண்டவரோட பிரசன்னத்திலேயே இருக்கிறவங்க ஒன்னா அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாய் முன்னு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அவங்க கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இப்படி நிறைய பேரை பார்த்திருக்கலாம். இப்ப ரீசெண்டா இந்த விமென் கிரிக்கெட் யங்ஸ்டர்ஸ், நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றதெல்லாம் வந்து யார மனசுல வச்சுட்டு சொல்றேன்னு சொன்னா எங்க அம்மாச்சியை மனசுல வச்சுட்டு சொல்றேன். அவங்க எந்த நேரம்னாலும் உள்ள வந்தாலும் உட்கார்ந்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் அந்த எங்களுக்கெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தது அவங்கதான். அந்த கோல்டன் பெல்ஸ், சாங்ஸ் அண்ட் சாலோஸ், அந்த இங்கிலீஷ் பாடல்கள் புத்தகத்துல இருக்கிற இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவங்கதான். ஏன்னா எப்ப பாரு அவங்க வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பாடிக்கிட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து அந்த பாடலோட பாட பாட அவங்க பிரசனம். இப்ப ஒரு லேட்டஸ்டா விமென்ஸ் கிரிக்கெட்னு ஒண்ணு விளையாண்டாங்க, வேர்ல்டு கப் எடுத்துட்டாங்க. அதுல ஒரு கிறிஸ்தவ பிள்ளை விளையாடுறான், ஜெமீமான்னு சொல்லிட்டு. அவ வந்து எல்லாரும் அவளை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவ சரியா விளையாடல. ஆனா அந்த ஒரு செமிஃபைனல்ஸ்ல அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதை வந்து பயன்படுத்தி, அதனாலதான் இந்தியா வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்து வேர்ல்டு கப்பை எடுத்துச்சு. இந்த செமிஃபைனல்ஸ்ல விளையாடும் போது பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு பேட் அடிக்கிறப்போ சரி, உட்காந்துட்டா இப்ப பாரு கொஞ்சம் கொஞ்சம் கீழே உட்காந்துருவா. என்னன்னு பார்த்தா அவ வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டா அவ சொல்றா, நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஜீசஸ் சொல்லிட்டே இருந்தேன். அப்ப அந்த வெற்றி அவளுக்கு கிடைச்சத நம்ம கண்ணால பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பண்ணாலும் சரி, அன்றையிலிருந்து ஒரு நல்ல ஆவிக்குரிய விதத்துல முதிர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, யூ கேன் ஹாவ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வித் யூ. நாம பாத்திரம் கழுவுனாலும் சரி, அடுப்புல சமைச்சிட்டு இருந்தாலும் சரி, முன்முணுத்துக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே. நிறைய பேர் முன்முணுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இத்தனை வேலை கை வலிக்குதே, ஐயோ இப்படி செஞ்சுட்டாங்களே, இந்த இதெல்லாம் எனக்கு போட்டுட்டாங்களே, இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்றவங்களா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அதுதான் சேலஞ்ச். அவளுக்கு 100 ரன்ஸ் எடுத்த பிறகும் கூட அவளே ஆள் ஒல்லியா இருப்பா, 25 வயசு. அவளால முடியாது. அந்த ரெஃப்ரி எல்லாம் கேக்குறாங்க உட்காரும் போது, ஏமா உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கான்னு. ஆனா அவ விடாப்படியா விளையாடுறா. எப்படி தெரியுமா? எந்த ஸ்ட்ரென்த்? கர்த்தரின் பலன், கர்த்தரின் கீதம் என் ரட்சிப்புமானவர். அப்ப அந்த மாதிரி அந்த ஆண்டவரோட பிரசனத்துக்குள்ள நம்ம இருக்கோம் வச்சுக்கோங்களேன், இந்த முணுமுணுப்பு, கம்ப்ளைனிங் ஸ்பிரிட் இதெல்லாம் இருக்காது. அதுக்கு பதிலா நம்ம குளோரிஃபைங் ஸ்பிரிட், பிரைசிங் காட், இதுல நாம இருப்போம். இப்ப அதுதான் அந்த பொண்ணும் செஞ்சா. நம்ம பார்க்கும்போது அந்த எங்க அம்மாச்சியும் சரி, அந்த வயசு எப்படியோ, ஜெனரேஷன்ஸ் எப்படியோ, ஆனா ஃபேக்ட் இஸ் த சேம். ஆண்டவருக்குள்ள இருந்தா இப்படி நாம இருப்போம். இப்போ அது இல்லாததுனாலதான் இத சுமைய சுமந்து தவிக்கிறோம். இது எப்பொழுது களைந்து போட விடுமென்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இது அடுத்த கேட்டகரி. அதான் சொன்னேன், இந்த உலகத்தினுடைய பிரச்சனையிலே வாழ்ந்தாதான். சில பேருக்கு ஏதாவது இருக்கணும், ஏதாவது ஒரு கஷ்டங்கள், பிரச்சனைகள், முறுமுறுப்புகள் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் they will be happy. எதுவும் இல்லாம அப்படி ஒரு சமாதானமா இருக்கிற வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா அது யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். உலகத்துல இருக்கிற, உலகத்தை விரும்புகிற காரியங்கள்ல உள்ளவங்க. சரி, இப்ப நம்ம பார்த்த ஒண்ணு, மரணமானது சரீரத்தை விழுங்குகிறது என்று சொல்லி பார்த்தோம். அதாவது மரணம் வந்து நம்ம சரீரத்தை விழுங்குதுன்னு சொன்னா அது மரணம் ஜெயிக்கிறது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம இருக்கும்போது நமக்கு என்ன? மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் கூர் எங்கே? இல்ல, நமக்கு அதுதான் சவால். ஏன்னா நாம ஆண்டவரோட பிள்ளைகளாய் நாம இருக்கிறோம். இதற்கு நமக்கு அத்தாட்சி என்ன, நமக்கு பலன் என்ன, எப்படி நாம் இதை சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அந்த உயிர்த்தெழுதலின் மேல் இருக்கிற நம்பிக்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்து முடித்த காரியங்கள் நம்ம என்ன செய்ய வைக்கிறது? அந்த மரணத்தை சேலஞ்ச் பண்ண வைக்குது.
மரணத்தையும் சவால் பண்ண முடியும், பாதாளத்தையும் நாம மேற்கொள்ள முடியும். இந்த நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு தெளிவு வரும். என்னன்னு சொன்னா, இந்த சரீரம் ஓரளவுக்கு தான், ஒரு லிமிட். இதுக்கு மேல நம்ம யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. எவ்வளோ மெடிக்கல் இது இருந்தாலும் நாம ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆகணும். நிச்சயமா இங்கேயே நம்ம வாழ முடியுமா? முடியவே முடியாது. we have to face death one day. ஏன்னா எபிரேயர் 9:27 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷனா இருந்தவனுக்கு எல்லாமே என்னது? மனுஷனா பிறந்தவனுக்கு மரணமும் அதற்கு பின்பு நியாய தீர்ப்பும் நியமிக்கப்பட்டது. இட் இஸ் அப்பாயிண்டட். சோ நாம கட்டாயமா அந்த மரணத்தை சந்தித்துதான் ஆகணும். அப்புறம் இந்த பாடிக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்ப நம்ம வயசாக நம்ம அந்த லிமிட் எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நம்ம மைண்ட் போற வேகத்துக்கு நம்ம பாடி ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஒரு வேகமா செய்யணும்னு நினைப்போம். ஏன் நிறைய சமயம் கீழே விழுந்துடுறோம், நிறைய சமயம் நம்மளால அதை சமாளிக்க முடியலன்னா மைண்ட் வேகமா செய்து, கடவுள் கிருபையில மைண்ட் நல்லா இருக்கு, ஆனா சரீரம் என்ன செய்யுது? லிமிட்டா தான் இருக்கு, செய்ய முடிய மாட்டேங்குது, அதோட கோப்பப் பண்ண முடியல. ஸோ வி ஹாவ் அ லிமிட். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். அதெல்லாம் தெளிவு எப்போ வரும்னு சொன்னா, இப்படி நித்திய வாழ்வை குறித்த யோசனைகள் நமக்குள்ள இருக்கும்போது. இல்லைன்னா நாம என்ன நினைப்போம்னா, இந்த சரீரத்தையே தான் நம்பிட்டு இருப்போம். சரீரம் தான் நமக்கு எல்லாம். சரீரத்தை பூஸ்ட் பண்றதுக்கு என்னென்னமோ செய்யறாங்க இன்னைக்கு. எல்லா யூடியூப்லயாகட்டும், சென்டர்ஸ் ஆகட்டும், அழகு சென்டர்ஸ், அடுத்தது என்னது, நியூட்ரிஷன், சாப்பாட்டுக்கு ஃபுட்டு, இதை சாப்பிடாத, இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டான். இந்த கீரைன்னா அதுக்கு இவ்வளோ நன்மைகள், அதுக்குன்னா அவ்வளோ வகைகள், அதுக்கு அப்படி இப்படின்னு இன்னைக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம தான் அந்த காலத்துலதான் சாப்பிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க, நம்ம விடவே பெட்டரா இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு இதையெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் தெரியுது. இன்னைக்கு இருக்கிறவங்க எப்படி தெரியுமா? அதை குறிப்பு பார்த்து இவ்வளவு சாப்பிடணும், அவ்வளவு சாப்பிடணும், அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு இது இவ்வளவுதான் இந்த நேரத்துல சாப்பிடணும்னு எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. பட் ஆல் தட் இஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் லிமிட். இதுக்கு மேல அதுக்காக சரீரத்தை பத்தியே கவலை இல்லாம அப்படியே இருந்தா அது பிரயோஜனம் இல்லை. அப்படி சொல்லல ஆண்டவர். இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தாவியானவர் நமக்குள் தங்குகிற ஆலயம் என்று சொல்லி, இது நமக்கு சொந்தமில்லை என்பதை அறிந்து நாம் இதை பத்திரமாய் பேணி பார்க்க வேண்டும். அதே சமயத்துல இதுலயே மண்டையை போட்டுட்டு சரீரத்தை பேணி பார்க்கறதுலயே நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்க கூடாது, ஈடுபடக்கூடாது. அந்த லிமிட் நமக்கு யார் சொல்லி தருவா? அந்த ஒரு காரியம் இப்படி அது இவ்வளவுதான் அப்படிங்கிறதெல்லாம் யார் நமக்கு சொல்லி தருவான்னா, இந்த நித்திய வாழ்வை, இந்த நித்திய காரியங்களை விளங்கி கொண்டு வாழும்போது ஆவியானவர் நமக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுப்பார். சரியா? நமக்கு இந்த சரீரம் ஒரு டெம்பரரி, ஒரு நித்திய சரீரம் உண்டு. இதைத்தான் நம்ம 1 கொரிந்தியர் 15 தெளிவா வாசிச்சோம் இல்லையா? உயிர்த்தெழுதல் அப்போ நமக்கு ஒரு புது மேனியை ஆண்டவர் தருகிறார். அது இப்ப இருக்கிற மேனி அல்ல. அதை பத்தி 1 கொரிந்தியர்ல பேசினாரு. இப்ப இந்த 2 கொரிந்தியர்ல இந்த அதிகாரத்துல எல்லாம் அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, கண்ணினால் காணப்படாத, கைகளினால் செய்யப்படாத ஒரு நகரம், அந்த நகரத்தை குறித்து இங்க பேசுகிறார். இதுதான் நாம விலகி கொள்ள வேண்டும். நேபுகாத்நேச்சார் சிலவர் இருந்தப்போ ஒரு கல் உருண்டு வந்துச்சு. எங்க கூட ஊழியர் செய்த ஒரு அண்ணன் வந்து எப்பவும் அதை சொல்லுவார். அவருடைய பிரசங்கத்தில் அதை சொல்லாமே இருக்க மாட்டார். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அப்படின்னு. அது என்னன்னா, அங்கிருந்து வந்த அதுதான் கிறிஸ்து அப்படின்னு அவர் சொல்வார். அவர் வந்து இந்த ராஜ்யங்களை எல்லாம் தகர்த்து பெயர்த்தெடுத்து பெருமையுள்ளவர்களை தாழ்த்தி தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவார். அந்த ராஜ்யத்திற்கு அடிப்படை அன்பு, அதுல வந்து அடிப்படை பரிசுத்தம், இப்படின்னு இதையெல்லாம் பத்தி பேசுவாரு. ஆனா அப்பவும் சொல்லுவார், கைகளால் பெயர்க்கப்படாத கல். இப்ப நமக்கு கட்டப்படுகிற நகரம் எப்படின்னா, கைகளினால் கட்டப்படுவதில்லை, இல்லாத நகரம். ஆமா, கண்களால் பார்க்காத ஒரு நகரம். ஆனா அதை நம்பி விசுவாசிக்கிறோம்.
நம்ம வந்து இப்ப ரொம்ப சிலாக்கியம் உள்ளவர்கள். ஏன் தெரியுமா? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம பார்த்து இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. இப்ப நம்ம ஒரு லேண்ட் வாங்குறோம் வைங்களேன், நம்ம போய் என்ன செய்வோம்? கட்டாயம் போய் சர்வேயரை வச்சு அதை பார்த்து இதை பார்த்து, அப்படியா இந்த பூமி இப்படியா தண்ணி வருமா அதான் இதான்னு பார்த்து செய்யறோம். ஆனா அது தரிசித்து நடக்கிறது. இப்ப பார்க்க நம்ம விசுவாசித்து வாழக்கூடிய நகரம், அந்த நகரத்தை குறித்து நாம் எப்படி பார்க்கிறோம்? எதுவும் நமக்கு தெரியாது. இங்க ஏதோ கொடுக்குற ஒரு சில வசனங்கள் நமக்கு சொல்லப்படுதே ஒழிய, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பொற்சலங்கள் இருக்கும், அங்க ஒரு வாத்தியம் இருக்கும், அங்க ஒரு மேல் வீடு இருக்கும், அங்க ஒரு ஜெயக்கொடி இருக்கும். இதெல்லாம் நாம நினைச்சு நாம முன்னால இருந்தவங்க சொல்லி பாடி தெரிஞ்சு வசனங்கள் இதை வச்சு நம்ம பார்க்கிறோம். வெண் வஸ்திரம் இருக்கும், அதுதான் தரித்திருக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். பட் அதெல்லாம் கண்கள்னால நாம பார்த்தது இல்லை, விசுவாசித்து நடக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் நமக்கு எது அப்படி பலனா இருக்கு? எது நம்மளை டைரக்ட் பண்ணுது? ஹோலி ஸ்பிரிட், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அவர் தான் நமக்கு என்ன, இப்ப கிரைய பத்திரத்துக்கு சைன் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பத்திரம் எழுதி கிரைய பத்திரம் பண்ணுவோம்ல, அந்த அச்சாரம் யாரு? ஆவியானவர். அப்ப இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியம். எஸ், அது எப்படி முடியும்? விசுவாசம். நாம கர்த்தரோடு இருந்தா இந்த பாவத்தின் வல்லமை இல்லவே இல்லை. 3 நிலைமை. ஜென்ம பாவம், பிறந்ததே பாவம். நான் சொன்னேன் இல்லையா, பாவத்துலதான் கற்பம் தரித்தார்கள். அதனால நம்ம பாவத்தின் சுபாவம், பாவம் நமக்கு உண்டு. அதிலிருந்து விடுதலை, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரட்சிப்பு. அதற்கப்புறம் பாவத்தின் வல்லமையிலே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா நமக்கு ரட்சிப்புடைய வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையையும் நமக்கு கொடுக்குறாரு. அதனால பிசாசு அப்பப்ப கேப் கிடைக்கும் போது வந்து வந்து நம்மளை டெம்ப்ட் பண்ணுவான். அதை நாம் மேற்கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு துணையா இருக்காரு. அப்போ நம்ம இந்த பரிசுத்தத்துல தேறினவர்களாய் வந்துகிட்டே இருக்கிறோம். சாங்டிபிகேஷன் அப்படியே வளருகிறோம். வளர்ந்து 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 அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவர்களாகிறோம். அந்த நித்திய வீட்டுக்கு போகிறப்போ பாவமே இருக்காது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் சின் வில் நாட் பி தேர். அதுதான் இங்க பாவம் இல்லை, இங்க சாபம் இல்லை, நோயும் இல்லை, பசி தாகம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வீட்டுல நித்திய நகரத்துல இதெல்லாம் எதுவுமே நமக்கு இருக்காது. அது தைரியமா அது நினைச்சுதான் நாம இங்க வாழும்போது எப்படி இருக்கிறோம்? தைரியமா இருக்கும். என்ன பார்த்தா கேட்பாங்க, இவ்வளவா இருக்குது, இப்படி நீங்க இவ்வளவு தைரியத்தோடு இருக்கீங்க, அதுதான் சாட்சி. கலங்கி போய் எல்லார போல ஓன்னு இருக்கிறது வந்து அது உலகத்தின் மக்கள். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இங்க நமக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. சரியா? நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் அந்த இப்ப நமக்கு அதோடைய கிராவிட்டி புரியுது இல்ல. இங்க நம்ம தைரியமா வாழணும், மரணத்தை குறித்து பயம் இல்லாம இருக்கணும். அங்க போன ஏன் என்னன்னா, இந்த தேகத்தை விட்டு நமக்கு ஒரு மேன்மையான சரீரம் கிடைக்கும். அந்த மேனியில அது வந்து எப்படி இருக்கும்னா, பரலோகத்தில் வாழ்வதற்கு ஏற்ற விதமாய் அது நம்ம அந்த சரீரம், நம்ம சிந்த, நம்மளுடைய எல்லாவற்றையும் அவர் அங்கே ஆயத்தப்படுத்திடுவார், அதை மாற்றி கொடுப்பார். அதனாலதான் நம்ம மரிக்கும் போது நாம் அவரிடத்துல நம்ம சரீரம், ஆத்மா, ஆவி எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப அவர் எல்லாவற்றையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மறுரூபமாக்கி அங்க கொண்டு வர. அதனாலதான் பேதுரு சொல்வாரு அப்பவே அந்த மறுரூப மலையில அவர் சும்மா அங்க பாக்குறாரு, வேடிக்கை பார்க்கிறாரு இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த அந்த மறுரூபத்தை. அப்பவே அவர் என்ன சொல்றாரு, நம்ம இங்கேயே கூடாரம் போட்டு இருந்துக்கலாம். பிகாஸ் அந்த 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 மகிமையின் ஒரு சின்ன டேஸ்ட் அவர் பேதுரு பார்த்ததுலயே அவருக்கு அங்கேயே இருந்துக்கலாம்னு தோணுச்சான். அந்த ஒரு நித்தியத்தை நமக்கு தரப்போறாரு. அப்ப அதுல போகும்போது அதுதான் அதிகமாய் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லப்படுறத நாம பார்க்கிறோம். சரி, இந்த உலகத்துல நாம வாழும்போது ஒரு சின்ன இது, we are in the body but believers who died are absent from the body.
நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்ப ரீசெண்டா நிறைய டெத்ஸ்னால இத அதிகமா யோசிக்க முடியுது. மரித்தவர்கள் அந்த பாடியை விட்டு அவங்க போவாங்க. எங்க போவாங்க? தே ஆர் ஆன் தி எர்த், தே ஆர் ஆப்சென்ட் ஃப்ரம் த லார்ட். ஏன்னா அவரை நம்மோட கூட இல்லை. பட் ஒன்ஸ் மறிக்கும் போது தே கோ டு த லார்ட் அண்ட் தே ஆர் ஆல்வேஸ் வித் த லார்ட். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? பவுல் அந்த 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லுவாரு, அஞ்ஞானிகளை போல நாம அழுது புலம்பி இது பண்ணாதபடிக்கு நாம விசுவாசத்தோட நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்த ஞானத்தோட நாம இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவாரு. காரணம் என்ன? நாம மறிச்சா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவரோட எப்பொழுதும் இருக்க போறோம். அதனாலதான் பவுல் இந்த உலகத்துல வரக்கூடிய பாடுகள், வரக்கூடிய வேதனைகள், வரக்கூடிய வியாதிகள், இதை எல்லாவற்றையும், ஏன்னா அவருக்கு எல்லாம் வந்திருக்கு. அவர் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்கிறாரு, இல்ல அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு. ஆனா அது எல்லாவற்றையும் அவர் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்ததுனால ஆல்வேஸ் he was looking at the eternal which is unseen. கண்ணால தெரியல, பார்க்க முடியாது, ஆனா அதே நம்பிக்கையா இருந்தாரு. and not the temporal which is seen. உலகத்துல இருக்கக்கூடிய இந்த நிலைமைகளை அவர் பெரிதாய் நினைக்கவில்லை. அவர் இறை ஒரு ஆசீர்வாதமா இதுதான் வெற்றின்னு அவர் எடுத்துக்கல. இல்ல இந்த பாடுகள் தான் நமக்கு கஷ்டம் அப்படின்னு அவர் எடுத்துக்கல. ஏன்னு சொன்னா வரப்போகிறது ஒரு நித்திய ஆசீர்வாதம் அப்படின்னு அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம். நமக்கு ஒரே வாஞ்சை என்னவா இருக்கும்? அவருக்கு பிரியமாய் இருக்கணும். அவருக்கு எதெல்லாம் பிரியம்னு நம்ம பார்க்கணும். அதற்கு ஏற்ற விதமாக பிரியமாய் இருக்கணும். ஏன்னா 10ஆம் வசனம் சொல்லுது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு என்ன செய்யணுமா? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ நாம எப்பவும் இந்த ஞாபகத்துல வச்சுக்கணும். நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமான தைரியமான ஒரு காரியம் என்னன்னா நித்திய வாழ்வை குறித்த நிச்சயம். 2வது, இந்த நியாயாசனத்தை நாம் நினைக்க வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனம் இது வேற, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வேற. எப்போ அதையும் நம்ம தெளிவா புரிச்சுக்கணும். இந்த நியாயாசனம் பிலீவர்ஸ்க்கு, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, ரட்சிப்படைந்த பிள்ளைகளுக்கு இந்த நியாயாசனம். அதே சமயத்துல கர்த்தரை எதிர்க்கிற, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத, வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் சரி, நான் கிறிஸ்டியன்ஸும் சரி. நான் கிறிஸ்டியன்ஸுக்கு தான் அந்த தீர்ப்பு கிடையாது. கிறிஸ்தவர்களாகவே இருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தால் அவர்களுக்கு அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தல் 20ஆம் வருஷத்தில் உள்ள 20ஆம் அதிகாரத்தில் உள்ள நியாய தீர்ப்பு. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இது 2 கொரிந்தியர் 5:10 சொல்லி இருக்கிறது நமக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் our goal must be to please God. வாழ்க்கையின் லட்சியம் என்ன? கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து விடுகிறது, கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் வாழ்ந்து கொள்வது. அது இந்த உலகத்துலதான் நம்ம செய்ய முடியும். அதான் நான் திரும்பவும் சொல்றேன், ஏஞ்சல்ஸ்க்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லை. அவங்க எல்லாம் ஒரு கிரியேட்டட் பாடிஸ், ஒரு அவங்க பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த வேலைதான் அவங்களுக்கு இருக்கும். அவங்கள பாவம் செஞ்சு விழுந்தவங்க தான் சாத்தான், பிசாசு, இவனெல்லாம். சோ அந்த சூழ்நிலை போர் அடிச்சிருச்சு. அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பாவத்துக்கே அங்க போகிறதுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு, அது அப்படி ஆயிடுச்சு. ஆனா நமக்கு தான் ஒரு பெரிய சாக்கியம் என்னன்னா, இந்த பூமியிலிருந்து நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும், கர்த்தருக்கு பிரியமா காரியங்களை செய்ய முடியும். இது நமக்கு கொடுக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய ஸ்லாக்கியம்.
இதை புரிஞ்சு நம்ம வாழ்ந்தோம்னா கர்த்தரும் மகிமைப்படுவார், நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். அப்ப நாம ஏன்னா பரலோகத்துக்கு போகும்போது விசுவாசம் அவசியம் இல்லை, ஏன்னா அவரோடயே இருக்கிறோம், அவர் கூடயே தான் இருக்கிறோம். அப்ப நமக்கு விசுவாசம் தேவையே இல்லை. அடுத்தது அந்த பாடுகளை சகிக்கிறது, அதுவும் நமக்கு தேவையே இல்லை, ஏன்னா அங்க பாடே இருக்காது. இங்க கத்தருக்கென்று வைராக்கியமா இருக்கணும், அந்த வைராக்கியத்துக்கெல்லாம் அங்க அவசியமே இருக்காது. தைரியமா நான் என் காரியங்களை செய்யணும், துணிச்சலா செய்யணும். ஆர் ஸ்டான்லி எப்பவுமே சொல்வாரு, அவர் அந்த பிளெஸிங் யூத் மிஷன்ல அவர் சொல்வாரு, கத்தருக்கென்று துணிச்சலாய் எழும்புகிற வீரர்கள் வேண்டும் என்று. துணிச்சல், அந்த காரியமும் நமக்கு என்ன அங்க அவசியம் கிடையாது. ஏன்னா அங்க ஒண்ணும் நம்ம செய்ய முடியாது, எல்லாம் செய்யறதெல்லாம் இங்கதான். அப்ப இதையெல்லாம் நம்ம இங்க இருக்கும்போது செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கா? விசுவாசம் முக்கியமான ஒரு காரியம். நம்ம நினைச்சுக்க கூடாது மேலோட்டமா கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசங்கிறது சேலஞ்ச், கஷ்டமான கடினமான சூழ்நிலையில விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். கர்த்தர்க்காய் பிரியமாய் இருக்கிறது தான் விசுவாசம். அதே மாதிரி பாடுகளை சகிக்கிறது ஒரு பெரிய காரியம். கர்த்தர்க்காய் நீ என்ன பாடுபட்டாய், கர்த்தருக்காய் நீ என்ன சகித்தாய், எல்லாம் கர்த்தர் நோட் பண்ணுவாரு. அது ரொம்ப ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், கூட இருக்கிறவங்க செய்யற சொல்ற காரியத்தை சகிக்கிறது, கிறிஸ்துவுக்காய் சகித்துக் கொள்கிறது, அதை கர்த்தர் கவனிப்பார், நோட் பண்ணுவார். இந்த நியாயாசனத்திற்கு முன்பாக நம்ம வெளிப்படும் போது அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும் போது அதுக்கான ரிவார்டுக்கு பாயிண்ட் சேர்த்துவார். இன்னைக்கு எல்லாத்துலயும் பாயிண்ட் சேர்த்துறாங்க. ஆன்லைன் பர்ச்சேசஸ், துணி கடைக்கு போனா உங்க போன் நம்பர் சொல்லுங்க, இவ்வளவு பாயிண்ட் இருக்குது, இதுக்கு வேணா நம்ம குறைச்சிக்கலாம், இப்படி இப்படி எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏத்துறாங்க. கர்த்தரும் அங்க பாயிண்ட் சேர்த்திக்கிட்டே இருக்க நமக்கு கொடுக்க போற ரிவார்டுக்கு. அப்ப நாம அதுக்கேத்த விதமா இந்த உலகத்துல வாழ அழைக்கப்படுகிறோம். சரி, எதுல எல்லாம் நாம கர்த்தரை ப்ளீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில சின்ன நிறைய இருக்குது. ஒரு சில முக்கியமா நம்ம சாதாரணமா நினைக்காத ஒரு சில காரியங்களை மாத்திரம் இங்க போட்டிருக்கேன். அதாவது என்னன்னு சொன்னா, முதலாவது நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது. சரீரம்னு சொல்லும்போது கண்கள், காது, மூக்கு, வாய், முழு சரீரம், கை, கால், செய்கிற வேலைகள், சிந்திக்கிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஜீவ பலியாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். யூதர்கள் பாத்தீங்கன்னா தினந்தோறும் காலையும் மாலையும் பலி செலுத்துவார்கள். நாமும் அப்படி தினந்தோறும் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அப்பதான் இந்த பரிசுத்தத்துல வளர முடியும், இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுபட முடியும். நம்ம இந்த உலகத்துல இருந்து அப்படியே விட்டு 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 இந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக முடியும். இதான் மெத்தட். ரெண்டாவதாக, நாம மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே ஒழிய மற்றவர்களை எப்படியாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளேயும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். அதே சமயத்துல அவர்களை இடர செய்யக்கூடாது. எந்த விதத்திலும் அவர்களுடைய விசுவாசத்திலிருந்து அவர்களுடைய நம்பிக்கையிலிருந்து நாம் இடரலாய் அமைந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக, நாம் இந்த உலகத்தை விட்டு விலகி இருக்கிறத வாழ்க்கை வேணும். ஈவில், இந்த உலகத்தில் இருக்கிற பாவ காரியங்கள்ல இருந்து நாம் விலகினவர்களாய் இருக்கிறவர்களாய் இருக்கணும். இதத்தான் இந்த 10 வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். இப்ப இவ்வளவுதான் இன்றைக்கு நான் ஆயத்தம் பண்ண முடிந்தது. இது ஒரு 10 minutes அந்த மாதிரி இருக்கு. அந்த 4ஆம் அதிகாரத்தின் காரியத்தை பார்த்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ண.
ஸ்கிரீன்ல 4ஆம் அதிகாரம் தெரியுதா? தெரியுது தெரியுது தெரியுது. சரி சரி. தெரியுது. எவ்வளவு? 15, 16? 16, 16, 17. 17. சரி சரி. வந்துருச்சு. மைக்கேல் ஆஞ்சலோ, அதுதான் அதான் அதான். வந்துருச்சு. ரைட் ரைட். 16ஆம் வசனம். 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆனபடியினால் இதற்கு ஆமா படிங்க. ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஆ, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமா. இப்போ அவர் பாடுகளை எல்லாம் பற்றி சொன்னாரு. ஆனா இவ்வளவு எங்களுக்கு பிரச்சனையும் பாடும் இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்னு சொன்னா எங்கள் பாடுகளுக்கெல்லாம் எதுதான் பாதிக்கப்படும்? எங்களுடைய புறம்பான மனுஷன் சரீரம். அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனா அது கர்த்தருக்கும் நான் ஒப்பு கொடுக்கணும். அதனால அதை பரிசுத்தமா வச்சிருக்கணும். இந்த தாக்குதல் எல்லாம் அந்த புறம்பான மனுஷனை தான் தாக்கும். என்னுடைய ஆத்மாவையோ என்னுடைய சிந்தையையோ என்னுடைய இருதயத்தையோ அது தாக்காது. தாக்க விட மாட்டேன். அதுக்கு பெயர் தான் உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த சிற்பி, ஒரு சிற்பி மைக்கேல் ஆஞ்சலோங்கிறவரு ஒரு பெரிய சிற்பி. அவர் பெயிண்டரும் கூட, ஒரு சிற்பியும் கூட. அவர் மனசுல இருக்கிறத பெயிண்ட பண்ணுவாரு. அந்த பிக்சரை அப்படியே சிலையா செதுக்குவார். அப்போ அந்த மாதிரி அவர் பெரிய சிற்பி கிட்ட ஒரு ஆள் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவரை வேலை பார்க்கறது அப்போ அந்த மலைக்கிட்ட ஏதோ ஒரு கல்லை போட்டு லொட்டு 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 லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த பக்கம் போனவங்க மைக்கேல் ஆஞ்சலோவுடைய மியூசியத்தை பார்க்க போற சமயத்துல வழியில இந்த மாதிரி அங்க நிறைய அங்க அந்த பாறைகளை எல்லாம் செலக்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு குரூப் கேக்குது, என்னங்க நீங்க செய்றீங்க? இந்த பாறையை போட்டு எந்த அடி அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த பாறையில் இருக்கிற தூதனை நான் விடுவிக்கிறேன். இந்த பாறையில் இருக்கிற தூதனை நான் வெளியே கொண்டு வரேன், சில மாதிரி கொண்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நமக்கு இருக்கிற இந்த வெளியான சரீரத்துல உள்ளான ஒரு மனுஷன் இருக்கான். அந்த உள்ளான மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு தூதனை போல அதுல இருந்து வெளிப்படுவான். அப்போ அந்த உள்ளான மனுஷனை வெளிப்படுத்துறதுக்கு அந்த பாறையை என்ன செஞ்சுதான் ஆகணும்? நொறுக்கிதான் ஆகணும். சோ நமக்கு வர பாடுகளுக்கு அர்த்தம் என்னன்னா, நமக்குள் இருக்கிற அந்த இன்னர் கேரக்டர், உள்ளான மனுஷன், வைராக்கியம் உள்ள, ஆண்டவருக்காய் துணிச்சல் உள்ள, ஆண்டவருக்கு என்று விசுவாசம் உள்ள அந்த கேரக்டரை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இப்படி வெளியே சரீரத்துல என்ன வருது? பாடுகள் கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்றத அங்க அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ பவுல் அதுதான் சொல்றாரு, நாங்க அதுக்காக எந்த வருத்தமும் பட மாட்டோம். ஏன்னு சொன்னா உள்ள இருக்கிற அந்த மனுஷன் பலப்படுகிறான். ஒவ்வொரு முறை எனக்கு பாடுகள் வரும்போதும் உள்ளான மனுஷன் எனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுறான், அவன் பலப்படுறான். அதனால வெளியே எனக்கு நேரிடுகிற துன்பங்கள் எனக்கு ஆசீர்வாதம், அதற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார்.
இதற்கு எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா அது எனக்கு ஆசீர்வாதம் தான், எனக்கு அது சரீரத்துக்கு பலன் தான் அப்படின்னு சொல்றது. 17ம் 18ம் இப்ப நாம இன்னைக்கு பேசணும் இல்லையா, அதை குறித்த ஒரே காரியம்தான். என்னது அது? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உதவத்தரும் ஏன் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை அது உண்டாக்குகிறது. நமக்கு அதிக கனத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய வாழ்வுக்கு இந்த லேசான உபத்திரவம், அந்த பூமியில வாழும் போது நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு நீங்கிவிடும். ஏன்? நாம காணப்படாத அந்த நித்தியமான காரியங்களை நாம் நாடுகிறோம். அநித்தியமானவை. இங்க இருக்கிற அனைத்தும் அநித்தியமானது. இப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல மோசைய பற்றி வாசிப்போம். மோசே அப்படிதான் சொல்லுவான், இங்க இருக்கிற அநித்தியமான சந்தோஷங்களை விரும்புவதை காட்டிலும் நித்தியமான சந்தோஷத்துக்கு வாழ்வுக்கு ஏற்ற அந்த வாழ்வுக்கான பாடுகளா இருந்தாலும் அதை நான் தெரிந்து கொள்கிறேன்னு சொன்னேன். ஏன் சொல்றான்னா, மோசே சொன்னதெல்லாம் ரொம்ப சுலபம் இல்ல. மோசே ஒரு பேலஸ்ல வாழ்ந்தான், ஒரு ஃபேரோ வாட்டம் அவன் வாழ்ந்தான். அவனுக்கு எல்லாம் ஃபேரோக்கு ஈக்குவலா எல்லா உரிமையும் அதிகாரமும் லக்ஸூரி எல்லாம் இருந்தது. ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, அதெல்லாம் என்னது? அநித்தியமானவைகள், சந்தோஷம். இந்த உலகத்து சந்தோஷம் தான், இந்த அதோட முடிச்சிரும். ஆனா எனக்கு பரம சந்தோஷம் வேணும், பரமமா. அப்படிதான் அந்த 11ஆம் அதிகாரத்துல இருக்கிற லிஸ்ட் பண்ணியிருக்கிற அனைத்து பேருமே விசுவாச லிஸ்ட் கொடுத்திருப்பான். அத்தனை பேரும் அப்படிதான் பாடுகளை தெரிந்து கொண்டு அநித்தியமான அந்த காரியங்களுக்கு தங்க வாழ்க்கை ஆயத்தப்படுத்தினவர்களாய் நாம் பார்க்கிறோம். நாமும் இந்த உலகத்துல வாழும்போது வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் காட்? நாம அந்த இட்டர்னல் மகிமைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதும், நாம் அதை நாடுவதும், அதை விரும்பி வாழ்வதும், அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சோ இதுதான் இந்த அதிகாரத்துல கடைசி வசனங்கள். 5ஆம் அதிகாரத்தையும் கர்த்தருடைய கிருபையினால நாம முடிச்சிட்டோம். சரி, நாம் இப்பொழுது ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சுவாமி. காலை வேளையில எங்களுக்கு ஒரு உற்சாகமான வார்த்தைகள், நம்பிக்கையான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், ஆண்டவரே சந்தோஷமான வார்த்தைகள், வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின் அர்த்தமுள்ள வார்த்தைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ தந்தீர். உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது என்பதை அறிந்திருக்கிறோம். அது செய்ய விரும்பியதை செய்யாமல் திரும்பாது என்பதையும் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களையும் நல்ல விளைநிலங்களாய் ஏற்று பண்படுத்தி சுவாமி இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே நாங்கள் அதன்படி வாழவும், உண்மை பிரியப்படுத்தவும், அந்த மகிமையுள்ள வாழ்வுக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் நாட்கள்ல எங்களுக்கு கிருபத்தாரும். ஒருவேளை திரும்ப அடுத்த வாரத்துல நாங்க சந்திக்கும் போது ஆண்டவரே நாங்க ஜீவன சுகத்தோடும் பலத்தோடும் இன்னும் உற்சாகத்தோடும் இன்னும் வைராக்கியத்தோடும் ஆண்டவரே விசுவாசத்தோடும் உண்மை உடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை புரிய வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். So thank you everyone. God bless you. Thank you, aunty. Thank you. God bless you. God bless you. எல்லாருக்கும் have a good day. Bye bye. Thank you, aunty. Bye, aunty. Bye 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 bye. Bye bye.